என்னப்பா பேசுறீங்க? என்ன சேர்த்து வைக்கணும்னு பேச போய் அது பெரிய பிரச்சனையாயி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதை நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப மறுபடியும் போய் அவமானப்பட்டு வர போறீங்களா? வேண்டாம்ப்பா இதெல்லாம். வேண்டான்னு சொல்றது உன் முடிவு. ஆனா சரின்னு சம்மதம் சொல்றதுதான் எங்களுக்கு வேணும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ தாலி பிரிச்சு போடுறதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல அபிராமி, இத செஞ்சிட்டா நீயும் பிரிஞ்சிருக்கிற மாப்பிள்ளையும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு ஜோசியர் அடிச்சு சொல்றாரு. அதனாலதாம்மா சொல்றோம், சரின்னு சொல்லுமா. ஆமா அபிராமி, எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி தனிமரமா இருப்ப? உன் வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் வரணும். ஒத்துக்கமா அபிராமி. அபிராமி, உன் கழுத்துல தாலி ஏறின நேரமும் சரியில்லை. அத முறைப்படி பிரிச்சு கோத்து போடாம அப்படியே கழுத்துல போட்டிருக்கிறது சுத்தமா சரியில்லைன்னு ஜோசியரே தெளிவா சொல்லிட்டாரு. அதனால நீ இதுக்கு சம்மதம் சொல்லித்தான் ஆகணும். ஜோசியர் சொன்னதான் வளரன்னு சொல்லிட்டேனே, அப்புறமா ஏன் அதையே நம்பிட்டு இருக்கீங்க? எப்படி நம்பாம இருக்க முடியும்? நேரம் கெட்ட நேரத்துல உன் கழுத்துல ஏறின தாலி இன்னும் பிரிச்சு கோக்காம இருக்கிறதால உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தானே ஜோசியரே சொல்லிட்டாரு. அத அனுபவபூர்வமா அனுபவிச்சவன் நான். அதனாலதான் சொல்றேன், உன் வாழ்க்கைய பத்தி நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா எங்க எல்லார் வாழ்க்கைக்காகவும் இதுக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஏன் இப்படி பத்தாம் பசலித்தனமா இருக்கீங்க? இது கம்ப்யூட்டர் யுகம். ஏன் இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த தாலிங்கிறது கல்யாணமானவன காட்டுற வெறும் அடையாளம் மட்டும்தான். இதுதான் நம்ம வாழ்க்கையும் மத்தவங்க வாழ்க்கையும் தீர்மானிக்குதுன்னு நம்புறது முட்டாள்தனமா தோணல? வெறும் அடையாளம் தான்னா புருஷனை பிரிஞ்சு வாழற நீ ஏன் இன்னும் தாலிய கழுத்துல சுமந்துட்டு இருக்க? கழட்டி போட்டுற வேண்டித்தானே. என்ன? அது முடியுமா உன்னால? கௌரி, நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களையோ இல்ல அபிராமியையோ புண்படுத்தணும்னு நினைச்சு இத பேசல. இவ கட்டி இருக்கிற தாலியால எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு அபிராமி புரிஞ்சுக்கணும்னு தான் அப்படி பேசினேன். அபிராமி, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நாம தமிழ் கலாச்சாரத்துல பிறந்தவங்க. என்னதான் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் தமிழ் பொண்ணுங்க தாலி மேல வச்சிருக்கிற சென்டிமெண்ட மாத்திக்கவே மாட்டாங்க. பிறந்த வீட்டு பெருமை, புகுந்த வீட்டு மானம், புருஷனோட உயிர், இப்படி எல்லாமே அவ கட்டி இருக்கிற தாலியில தான் இருக்குன்னு நம்புவாங்க. அதனாலதான் நேரம் காலம் பார்த்து ஊரை கூட்டி பெரியவங்க ஆசீர்வாதத்தோட புருஷன் கையால தாலி கட்டிக்கிறாங்க. அப்படி கட்டிக்கிட்ட தாலியவே முறைப்படி கோவில்ல வச்சு பிரிச்சு கோக்கவும் செய்வாங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமேங்கிறதுனால்தான். ஆனா உன் விஷயத்துல எல்லாமே தலைகீழா நடந்துடுச்சு. தாலி கட்டிக்கிட்ட நேரமும் சரியில்லை, அத முறைப்படி பிரிச்சு கோக்கவும் இல்லை. இதனால மத்தவங்களுக்கு எத்தனை பாதிப்பு தெரியுமா? மத்தவங்களை விட என் வாழ்க்கையை எடுத்துக்கோ. தனியா இருந்தப்ப என் கையில காசு பணம் இல்லைனாலும் மனசுல நிம்மதி இருந்துச்சு, குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? என் புருஷன் சம்பாதிச்ச பணம் அநியாயமா பறி போயிடுச்சு. அவருக்கும் எனக்கும் ஓயாம சண்டை வருது. இதுக்கெல்லாம் மேல நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த என் பையனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம்
இன்னும் பிரிச்சு கோக்காம இருக்கிற உன் தாலியால தானே ஜோசியர் சொல்றப்போ எப்படி நம்பாம இருக்க சொல்ற? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தாலி பிரிச்சு போடுற சடங்குக்கு ஒத்துக்கோ. உனக்கு உன் புருஷன் மேல கோபம் இருக்கலாம், அதனால நீ அவரை விட்டு பிரிஞ்சு வாழலாம். ஆனா எங்களோட வாழ்க்கைக்காகவும் எங்களோட நிம்மதிக்காகவும் நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். வேண்டான்னு உதறி தள்ளிட்ட புருஷன் கையால இத செய்யணுமான்னு யோசிக்காத. புருஷன் கையால தான் இத செஞ்சு ஆகணும். அதனால நீ சரின்னு சொல்லிட்டா மட்டும் போதும். உன் புகுந்த வீட்டுக்காரங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அப்பா, உங்களுக்குலாம் இதுலதான் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குதுன்னா தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அத்த, அப்புறம் என்ன, நீங்களும் மாமாவும் போய் சம்மந்தி வீட்டுல பேசிட்டு வந்துருங்க. பேசலாம், ஆனா ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. என்னத்த நீங்க அவளே ஒத்துக்கிட்டா இப்ப நீங்க மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா முடியாதத்த. அபிராமி மனசு மாறத்துக்குள்ள இது செஞ்சாகணும். ஜோசியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதனால ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு போய் பேசிட்டு வாங்க. கௌரி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சம்பந்தி அம்மா பதில் எப்படி இருக்கும்னு தெரியல. நாளைக்கு நான் சோமு கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையோட ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட விஷயத்தெல்லாம் விவரமா சொல்லி பேசுறேன். அவரே அவங்க அம்மா கிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லட்டுமே. என்ன மகா சொல்ற? நல்ல யோசனை தாங்க, அப்படியே பண்ணிடுங்க. அக்கா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக போற பொண்ணு கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு. என்ன உச்சு கொட்டுற? ஒவ்வொருத்தையும் தாலி ஏறின உடனே எப்படா ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாளுங்க. நீ என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு வச்சிருக்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இவ்வளவு சோகத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? இத பாருக்கா, நீ இது மாதிரி உம்முன்னு இருந்த அப்புறம் உனக்கு பதிலா நான் ரெடி ஆகி சாந்தி முகூர்த்த ரூமுக்கு போயிடுவேன். ஏய், இல்ல 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 இல்ல, சும்மா தான் சொன்னேன். அப்படியாவது உன் முகத்துல சிரிப்பு வருதான்னு பார்த்தேன். முடியல. இத பாரு, உன் மூஞ்ச பார்த்ததும் ஜாலி மூட்ல இருக்கிற மாமா சோக மூடுக்கு தான் போறாரு. அட என்னடி நீ வேற, நான் என்ன வேண்டா விருப்பாவா இருக்கேன்? சந்தோஷமா நடக்க வேண்டிய விஷயம் இது. மலடின்னு என்ன சொன்னதுனால நடக்குதுன்னுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரியா போச்சு. இவ்ளோ நாளா இதே டயலாக கொஞ்சம் மாத்தி பிரகாஷ் மாமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா சந்தோஷமா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணு, புரியுதா? சொல்றா பிரசன்னா. என்ன சொல்டாவா? டேய், நீ வருவன்னு எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நின்னு என் காலை வலிக்குதுடா. அப்படி என்னடா ஆபீஸ்ல கிளிக்கிற? உடனே கிளம்பி வாடா. டேய், நான் இப்ப ஆபீஸ்ல இல்லடா, மாமியார் வீட்டுல இருக்கேன். என்ன விளையாடுறியா? இன்னைக்கு சங்கர் பார்ட்டி கொடுக்கறான். அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து போறதா பிளான். என்ன மறந்துட்டியா? சாரி மச்சான், நான் மறந்தே போயிட்டேன். சரி பரவாயில்ல, இப்ப கிளம்பி வா. இப்ப என்னால வர முடியாது மாப்ள. என்னடா, மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக குடிக்கிறத அவாய்ட் பண்றியா? அதான் உன் நுனி நாக்கிலேயே பொய்களை குவிச்சு வச்சிருப்பியே, அதுல ஏதாவது உன்னை எடுத்து விட்டுட்டு வா.
இல்ல டேய் அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு எனக்கும் பெரிய நாய்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுடா, அதனால இன்னைக்கு வர முடியாதுடா. ஃபர்ஸ்ட் நைட்டா? பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை இழந்துட்டியா? டேய் என்னடா சொல்ற? ஆமா, அன்னைக்கு என்னமா சுகந்தி அடைஞ்சிட்டு தான் பெரிய நாயகை தொடுவேன்னு சொன்ன. இப்ப என்ன பொறுக்க முடியலையோ? டேய் சரிடா, இப்ப நீ நல்ல ஒரு மூடுல இருப்ப, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, வச்சிருட்டா? சரிடா, பை. அக்கா என்னக்கா ஆச்சு? என்னடி ரொம்ப வலிக்குதா? அக்கா, சரியா கொஞ்சம் போயிடும். பொறுத்துக்கோக்கா. இந்த ரொம்ப வலிக்குதா? இதை வச்சுக்கோ. அம்மா என்னமா ஆச்சு? ஏய் இத பாரு, நீ போய் கொஞ்சம் வெந்தயமோ நல்லா நீ சூடு பண்ணி கையோட எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. சரிம்மா, கொஞ்சம் பாத்துக்கோ. போ போ போ. பெரியநாயகி, பெரியநாயகி, அதான் என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல சரியாயிடும் மாப்ள. என்னத்த அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? அவ வலியால துடிச்சிட்டு இருக்கா. பெரியநாயகி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. மாப்ள ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம், கை வைத்தியத்திலே சரியா போயிடும். என்னத்த இந்த காலத்துல கை வைத்தியம் கால் வைத்தியம்? பெரியநாயகி வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. ஐயோ மாப்ள, ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்குலாம் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அத்த பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, பெரிய நாய்க்கு ஒரு வேதனைனா கண்டிப்பா எனக்கு அது பெரிய விஷயம் தான். நான் போய் டாக்டர் கூட்டி வரேன், இருங்க. ஐயோ மாப்ள சொல்றத கேளுங்க மாப்ள. ஐயோ என்னடி இது? அண்ணா இங்க நிறுத்துங்க. வாங்க டாக்டர், என்கிட்ட கொடுங்க. வாங்க 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 டாக்டர், சீக்கிரம் வாங்க 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 வாங்க. டாக்டர் இதுதான் என்னுடைய ஒய்ஃப். என்னாச்சோ தெரியல, வலியில ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. இருங்க பதட்டப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, என்னாச்சுன்னு பாக்குறேன். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். இவங்கெல்லாம் ஏதோ வெந்தயம் நல்லெண்ணெய் ஏதோ கைவிதியெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் சைடு எஃபெக்ட் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? என்னமாச்சு? வயித்து வலியா? மாசம் மாசம் வர வலிதான் டாக்டர், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. அதான் விஷயமா? கொடுங்க சார். இந்தாங்க. இனிமே வயித்து வலி வந்தா இந்த மாத்திரைய வாங்கி கொடுங்க, சரியாயிடும். சரியா? டாக்டர் என்ன ப்ராப்ளம் டாக்டர்? பயப்படுற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் டாக்டர், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சொல்லுங்க டாக்டர். என் பொண்டாட்டி நான் காப்பாத்துறோம் டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க சாக கிடந்தா கூட புருஷங்க திரும்பி பார்க்காம போறாங்க. மா நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா, ஒரு சாதாரண பிரச்சனையை கூட உன்னை இப்படி பாத்துக்கிறாரு. என்ன சார், நான் கிளம்பட்டுமா? ஃபீஸ் தரீங்களா? ப்ராப்ளம் என்னன்னு கிளியரா சொல்லாம ஃபீஸ் அத உங்க வைஃப் சொல்வாங்க, நான் வரட்டுமா? கொடுங்க. அக்கா, மாமா கொடுத்த பில்டப் பாத்தியா? பில்டப்பா? நான் நிஜமா பயந்து போயிட்டேன் தெரியுமா? பயமா? சரியான பயந்தாங்கொழி மாமா நீங்க. அத்தை என்ன நடக்குது இங்க? நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்களும் ஏதாவது சொல்லலாம்ல? அத்தை பெரிய நாய்க்கு என்ன ஆச்சு? அவளே சொல்லுவா மாப்ள. அத்தை பெரிய நாய்க்கு எனக்கு சுத்தமா உடனே புரியல. அம்மா கிட்ட அவங்களும் பேசாம போறாங்க, நீங்க சொல்ல மாட்டேங்கிற? போங்க நீங்க, என் மானத்தை வாங்கிட்டு ஒண்ணும் புரியலன்னு சொல்றீங்க. நீ என்ன சொல்ற? என்னங்க நீங்க? மாசம் மாசம் பொண்ணுங்களுக்கு வர வலிதான் எனக்கும். இதுக்கு போய் பதறி அடிச்சுக்கிட்டு டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் இதெல்லாம்? அந்த ப்ராப்ளமா? அதேதான், போங்க. சரி. தேவையில்லாம ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ? அதுவும் நல்லதுக்கு தான்.
என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயமா? வந்து அது முதல்ல உட்காருங்க மாமா. நீங்க பரவாயில்ல மாப்பிள்ள. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லுங்க மாமா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் உங்களை பார்க்கறதுக்கு தனியா வரல. சோமு வந்திருக்கான். உள்ள வரல, வெளியே தான் நிக்கிறான். மாப்பிள்ள, மாப்பிள்ள, தம்பி நல்லா இருக்கீங்களா? தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அன்னைக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். என்ன இது, இவ்வளவு தூரம் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல தம்பி, திருமலை தான் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்திருக்கான். நான் சும்மா துணைக்கு தான் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் போய் பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க. நான் இங்க காத்திருக்கேன். என்ன அங்கிள், அன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துன்னு பயப்படுறீங்களா? அதான் அப்பவே நானும் மன்னிப்பு கேட்டு நீங்களும் அபிராமி கூட்டு வந்து கேஸ வாபஸ் வாங்கி பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சே. அப்புறம் என்ன தயக்கம்? உள்ள வாங்க. இல்ல தம்பி, நான் இது மாப்பிள்ள, உள்ள போனா ஒர்க் பண்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாம இங்கேயே பேசுவோமே. சரி மாமா, என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லணும். என்னாச்சு மாமா, விஷயத்த சொல்லுங்க. அபிராமி வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியாம போயிடுது. இப்ப கூட என் பேரனுக்கு பிரச்சனை. ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவனுக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் குண்டு தூக்கி போடுறாரு. சுகரா? என்ன மாமா சொல்றீங்க? அதர்வா சின்ன பையனாச்சே, அவனுக்கு சுகர் ப்ராப்ளமா? அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. விஷயத்தை கேள்விப்பட்டதும் வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. அதான் ஜோசியரை பார்த்து பரிகாரம் கேட்கலான்னு சொல்லி போனோம். எல்லார் ஜாதகத்தையும் பார்த்த ஜோசியர் அபிராமியோட ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அபிராமி ஜாதகம் தான் சொல்றாரு.